பிஎஃப் வந்து 1378, 11,982 கிரெடிட். கோல்டு சேவிங் வந்து 5,000 கட்டுறேன். கடன் வாங்கியிருக்கிறது நான் மாசம் மாசம் கட்டி பிளஸ் சேவிங் போட்டதுக்காக 2,000. அதுக்கப்புறம் ஓம் சக்தி. இன்னைக்கு வீடியோல நான் எங்க ஒர்க் பண்றேன், எனக்கு எவ்வளவு சேலரி, நான் எவ்வளவு மந்த்லி சேவிங் பண்றேன், எவ்வளவு செலவு பண்றேன், எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்ல போறேன். வாங்க பார்த்தலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கோமதி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நான் எங்க ஒர்க் பண்றேன், எனக்கு எவ்வளவு சேலரி, நான் எவ்வளவு மந்த்லி சேவிங் பண்றேன், எவ்வளவு செலவு பண்றேன், எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்ல போறேன். வாங்க பார்த்தலாம். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சேலரி. 400 ரூபாய்னா அது மாசம் 12,200 ரூபாய் ஆகுது. ஓவர் டைம் பண்ணா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா வரும், இல்லைன்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா வரும். ஃபுல் சேலரி ஓவர் டைம் பண்ணியிருக்கேன். 2,000 வந்திருக்கு. டோட்டலா 14,000. 14,000 வந்து பிஎஃப் வந்து 1378 கட் பண்றாங்க. இஎஸ்ஐ வந்து 101 கட் பண்றாங்க. டோட்டல் 1,479 அதுல கட் ஆயிடும். அது கட் ஆகி என்னோட நெட் பேமெண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 11,982 கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதும் மகளிர் மன்றத்துல நான் வந்து 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கிறதுக்காக நான் மாசம் அதுல ஒரு 5,500, அதுல வந்து சேவிங்ஸ் 300 அமௌண்ட் சேவிங் பண்றதுக்காக 300, நம்மளுடைய கடன் வட்டி சேர்த்து 5,800 வேணா நான் பே பண்ணுவேன் மந்த்லி. அது பே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனில குலுக்குச்சீட்டு மந்த்லி 2,000 கட்டிட்டு இருக்கேன். அது வந்து 10 மெம்பர்ஸ் சேர்ந்து குலுக்குச்சீட்டு போட்டா அது ஒரு 10 பேர் எழுதி போட்டுவோம். குலுக்குச்சீட்டு யாருக்குள்ளதோ அந்த அமௌண்ட் 20,000 அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கோல்டு சேவிங் வந்து 5,000 கட்டுறேன். அது இப்போ 4 months 5 months ஆயிருக்கு. இந்த குலுக்குச்சீட்டு 5 months ஆயிருக்கு. 5,000 இந்த 5,000 அந்த 5,000 10,800 பிளஸ் 12,800 எனக்கு மந்த்லி வேணும். அது நடுவுல பசங்களுக்கு வேணுன்றது, எனக்கு ட்ரெஸ் வேணும், எல்லாமே நான் தான் வாங்கணும். இந்த மாதிரிதான் நான் பார்த்து எனக்கு சேலரி சேவிங் பண்ணுவேன், எதுவும் செலவு பண்ண மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து எங்க பசங்களை படிக்க வைக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அவங்க சீட்டு கட்டுறதுக்கு அவங்க பார்த்துப்பாரு. நான் வந்து என்னோட ஃபேமிலி நான் மாசம் 12,000 சம்பாதிக்கிறேன். அதுல நம்ம வீட்டுக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தது நான் மாசம் மாசம் கட்டி பிளஸ் சேவிங் போடுறதுக்காக 2,000. அதுக்கப்புறம் ஓம் சக்தி சீட்டின்ட்டு ஒரு 400 கட்டுறேன். ஏன்னா நம்ம ஓம் சக்தி போகும்போது நம்ம வீட்டுல காசு கேட்டா இருக்குமோ இல்லாத நமக்கு இருக்குமோன்னு சொல்லி அதுல கட்டி வைக்கிறேன். பிளஸ் குளிக்க சீட்டி 12,000 ரூபாய். இவ்வளவுதாங்க என்னுடைய சேவிங் செலவு எல்லாமே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.